ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும், பாத்ரூம்னுடைய வேஸ்ட் லைன் எப்படி பண்ணுறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளம்பிங் ஒர்க்கு பற்றி. இந்த பாத்ரூமில் வெதர் வந்து ட்ரை என்று பிரிச்சுருக்காங்க. நம்ம வால் மவுண்டன் பாயிண்ட்டு அதற்கு பாருங்க 4-5 பைப்பு தூக்கி விட்ருக்கு பாருங்க. இது வந்து வெதர் அண்ட் ட்ரைன்னு நம்ம பிரித்து அதுக்கு உண்டான பாத்ரூமில் எப்படி வேஸ்ட் லைன் பண்ணுறதோ அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இது டாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏரியா உண்டான ஏரியா. ட்ரை ஏரியாவில் என்னென்ன கொடுக்குறோன்னா வாஷ் பேஷன், டாய்லெட், இது மாதிரி தான் ட்ரை ஏரியாவில் நம்ம கொடுக்குறோம். இந்த 2 பாயிண்ட் தான். இந்த ட்ரை ஏரியாவுக்கு ஒரு ட்ராப் கொடுக்குறோம். இந்த பாருங்கள், இந்த 1.5 பைப்பு இருக்குது பாருங்கள். இந்த 1.5 பைப்பு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ட்ராப்பில் லிங்க் பண்ணணும். ஸ்மெல்லுக்கோசம் தான் நம்ம எப்பவுமே ட்ராப் போடுறோம். பாருங்க, நம்ம வந்து எப்பயுமே ஜல்லி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் வந்து ஹரிசாண்டலில் போடுற பைப் எல்லாத்தையும் போட்டுடணும். ஃபஸ்ட்டு வால் மவுண்டன் செக்ஷன் வந்தாவே இது ட்ராப்பு. இதுலேருந்து நம்ம வந்து 2.5 பைப் வந்து 2.5 4-வே ட்ராப்பு, அதில் 1.5 டைப்பு கனெக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து 2.5 பைப்பை நம்ம பெண்டு பண்ணி எடுத்துன்னு போயிருக்கோம். இது வெதர் ஏரியா. இந்த வெதர் ஏரியாவில் அந்த ஹோல்ட் பண்ணி இது வழியாக நம்ம வந்து தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி வச்சு லைன் பண்ணியிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து அவுட்லெட்டு வெளியில் தள்ளணும். இதில் போட்டு பார்த்திங்கன்னா இங்கே ட்ரை ஏரியாவில் எப்பயுமே ஒரு வாஷ் பேஷன், டாய்லெட் மட்டும்தான் இருக்கணும். வெதர் ஏரியா வந்து எப்பயுமே வந்து 1 இன்ச்சு டவுனில் இருக்கணும். ட்ரை ஏரியா 1 இன்ச்சு ஹைட்டில் இருக்கணும். அப்படி தான் நம்ம பைப் லைன் வந்து கனெக்ட் பண்ணி போட்டிருக்கோம். வெதர் அண்ட் ட்ரைன்னு பிரிக்கக்குள்ளே 2 ட்ராப்புக்கு ஓடணும். 2 ட்ராப்பு கம்பல்சரி போடணும். இதுதான் அந்த நம்ம வந்து வெதர் ஏரியாவுக்கு போக வேண்டிய வழி. ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த சைடு தான் நம்மளுக்கு கேப் இருக்குது, அவுட்ரு இடம் இருக்கனால நம்ம இப்படி தான் தள்ளுறோம். பெண்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது போல் ஒவ்வொரு பைப்புக்கும் நம்ம ஸ்லோப்பு கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப்பு இங்கே வந்து 10 அடிக்கு வந்து 1 இன்ச்சு வாட்டம். அதுபோல் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இது கொடுக்கணும். நம்ம பாருங்கள், இன்னும் வெர்டிகல் பேஸு, இது வாஷ் பேஷன் பாயிண்ட்டு போடலை. இது 1.5 பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தர லெவல் ஜல்லி போட்டு ஃபினிஷ் ஆகினோன்னு இவங்க ஜல்லினோட டாப் லெவல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து வெர்டிகல் பீஸ் வந்து லைன் பண்ணி பண்ணணும். நம்மளுக்கு சப்போஸ் இது போல் வந்ததுன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கூட டீப் லெவல் கட்டி இல்லை தர லெவல் வாங்கி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஷங்கன் இல்லாத பாத்ரூம்பு, அதனால தான் மேலேயே வந்து நம்மளுக்கு லைன் இருக்குது, ஜல்லி போட்டு மறைக்கிறாங்க. நம்ம பாருங்கள், வால் மவுண்டன் ஃப்ளஷ் டேங்க் வந்து இதில் வந்து கன்சில்டு ஃப்ளஷ் டேங்க்கு ஜெபிட்டர் கம்பெனிக்கு நம்ம இது வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பீஸு எல்போ போட்டு தூக்கி விட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜல்லி லெவல் கொடுத்துட்டாங்கன்னா, ஜல்லி போட்டு லெவல் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கணுன்ட்டு நம்ம வந்து பீஸ் போட்டு கொடுத்துருவோம். இது டாய்லெட்டு தனியாக ஒரு செப்பரேட்டான போட்டு இது வந்து பக்கத்தில் ஒரு பெண்டு போட்டு வெளியில் ஹோல்ட்ரு பண்ணிட்டோம். இது வந்து வெதர் ஏரியாவில் இருக்குது. வெதர் ஏரியா உண்டான அது ட்ராப். இது கார்னரில் எப்பயுமே ட்ராப் வந்து கார்னரில் தான் கொடுக்கணும். கார்னரில் கொடுத்திங்கன்னா தான் ஸ்லோப்பிங் பண்ணக்குள்ளே வந்து டைல்ஸுக்காருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஸ்லோப்பிங் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தண்ணி வந்து ஒரு ஓரமாக போய் நிற்கும். அதுபோல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இது வந்து பாருங்கள், இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வேஸ்ட் லைனு. அதேமாரி வேஸ்ட் லைன் நம்ம பண்ணுறதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து கரெக்டாக பைப் வந்து மெஷர்மெண்ட்டு, ஸ்லோப்பிங்கு ரொம்ப அதிகமாக ஸ்லோப்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு 3 அடி பைப் போச்சுன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் வாட்டம் கொடுக்கலாம். பெண்டுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் மாரி தான் வாட்டம் கொடுக்கணும். ரொம்ப ஸ்லோப்பு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவுட்ரு ஃபிட்டிங் பண்ணக்குள்ளே நேர் கிடைக்காது. இதை நம்ம போட்டோம். இதில் வந்து நம்ம டாப் பீஸ் வெர்டிகல் பீஸ் போடக்குள்ளே 1.25 பைப்பாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து பாட்டம் ட்ராப் யூஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சுன்னா நம்ம வந்து 1.25 பைப்பில் வந்து கனெக்ட் பண்ண தான் நம்ம நல்லாயிருக்கும். நம்ம இருந்தாலும் ஸ்மெல்லுக்கு ட்ராப் போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். நம்ம அது போல் தான் கனெக்ட் பண்ணணும். எப்போ நம்ம வந்து ட்ராப் போட்டாலும் 4-வே ட்ராப் யூஸ் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.